வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு 2.1 ஆம்பிளிஃபயர் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 2.1 ஆம்பிளிஃபயர் நிறைய போட்டிருக்கோம். இது கஸ்டமைடு 2.1 ஆம்பிளிஃபயர். கஸ்டமர் சைடு சோனி ஸ்பீக்கர் பாக்ஸ் 2 கொடுத்துட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. கூடவே எனக்கு ஒரு சப்பு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான சப்பு ஃபார் சப்பு பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேட்ச் பண்ணி தான் ஆம்பிளிஃபயர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கஸ்டமர் சைடு கொடுத்த சோனி ஸ்பீக்கர் பாக்ஸ் 2 லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்றது, அதோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த சோனி ஸ்பீக்கர் பாக்ஸ்ல இருக்கிற சோனி ஊஃபர் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு ஊஃபர்ல 2 இருக்கு. ஒரு ஊஃபர் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். நடுவில் இருக்கிற 2 இன்ச்சு மேக்னெட் டியூட்டர், அதோட ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பழைய பாட்டு கேட்கறதுக்குலாம் ரொம்ப அருமையா இருக்கும். சோனி ஸ்பீக்கர் அதுல உள்ள சோனி ஒரிஜினல் ஸ்பீக்கர் தான் இது. சோனியோட ஆம்பிளிஃபயர் உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுனால அதுக்கான லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் மட்டும் எடுத்து வச்சிருந்து கஸ்டமர் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இதே சேம்ல 2 ஸ்பீக்கர் பாக்ஸ் நம்மளுக்கு சோனியில இருக்கு. கஸ்டமர் கேட்ட மாதிரி சப் ஊஃபருங்கிறது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். சப் ஊஃபர் பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு சப் ஊஃபர் தான் இன்னைக்கு வாங்கியிருக்கிறோம். என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹேக்ஸ் ட்ரிபிள்ஆர்ல 8 இன்ச்சு சப் ஊஃபர் நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த சப் ஊஃபர் யூஸ் பண்றதுக்கு சப் ஊஃபர் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேடு என்க்ளோசர் டைப் நம்ம ரெடி பண்ண பாக்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். சோனி ஸ்பீக்கர் பாக்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல 2 5 இன்ச்சு ஊஃபரும் நடுவில் 2 இன்ச்சு டியூட்டர் இருக்கு. இதோட பேக் சைட்லன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 ஓம்ஸ் 50 வாட்ஸ் ஆர்எம்எஸ் கொண்டது. 2 ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 ஓம்ஸ்ல 100 வாட்ஸ் வரும். இதுக்கான லெஃப்ட் ரைட் ஐசி நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்குங்கிறது ஆம்பிளிஃபயருக்குள்ள இருக்கு. டீட்டெயில்ஸை அடுத்து பார்க்கலாம். இப்போ சப் ஊஃபர் பாக்ஸோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். என்க்ளோஸ்டு போர்ட்டட் டைப் 8 இன்ச்சு பாக்ஸ் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிறோம். எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம், என்ன மெஷர்மெண்ட்ல அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வாங்கின 8 இன்ச்சு ஹேக்ஸ் ட்ரிபிள்ஆரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். 8 இன்ச்சு ஹேக்ஸ் ட்ரிபிள்ஆர் பாக்ஸ் மேலன்னு பார்த்தீங்கன்னா 800 வாட்ஸுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணி இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான வாரண்டி கார்டு 1 இயர் வாரண்டி கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பாக்ஸ்ல இருந்து எடுத்து சப் ஊஃபர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சப் ஊஃபர் பார்த்தீங்க அப்படின்னா 120 mm சிங்கிள் மேக்னெட் கொண்ட சப் ஊஃபர் தான் இது. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹேக்ஸ் ட்ரிபிள்ஆருங்கிறது சில்வர் கலர்ல நேம் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்லலாம் நம்ம ஹோம் எட்ஜி கொண்டு நல்லா ஹெவியா ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்லா வெயிட்டாகவும் இருக்கு. இதுல ஸ்பீக்கர் கனெக்ட் பண்றதுக்கு சூப்பர் கனெக்ட் பண்றதுக்கான போர்ட்டு பார்த்தீங்கன்னா புஷ் டைப்பு மெட்டல் போர்ட்டு ஹெவியா இருக்கு. மேக்னெட்டோட பேக் சைட்லயும் பார்த்தீங்கன்னா டூயல் 4 ஓம்ஸ்ங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஹேக்ஸ் ட்ரிபிள்ஆர்ல 12 இன்ச்சு 10 இன்ச்சு டபுள் மேக்னெட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல. இந்த 8 இன்ச்சு ஹேக்ஸ் ட்ரிபிள்ஆர் சப் ஊஃபர்ல இதுக்கான பிளஸ் மைனஸ் ஒயரா அதுக்கான கனெக்டிங் போர்ட்ல பார்த்தீங்கன்னா சிகப்புக்கு பிளஸ் கருப்புக்கு மைனஸ்ன்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மெத்தட்ல ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு இதுக்கான 8 ஸ்க்ரூ வச்சு நம்ம இப்போ டைட் பண்ணிக்கலாம். சப் ஊஃபரை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரூ உங்களுக்கு 1 இன்ச்சு ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிடணும். ஸ்க்ரூ சரியா டைட் பண்ணலாம் அப்படின்னா வைப்ரேட் அதிகமாக வரப்போ உங்களுக்கோட பேஸோட எஃபெக்ட் உங்களுக்கு சவுண்டு லைட்டா மாறும். அதனால ஃபுல்லா டைட் பண்ணிட்டு அதுக்கான கிரில வச்சு மூடியாச்சு. 8 இன்ச்சு சப் ஊஃபரை வச்சு போர்ட்டடு என்க்ளோசர் டைப் சப் ஊஃபர் பாக்ஸ் இதுக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம். கஸ்டமர் கேட்ட மாதிரி சப் ஊஃபர் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சோனி லெஃப்ட் ரைட்டுக்கான சோனி ஸ்பீக்கர் பாக்ஸ் இப்போ ரெடியா இருக்கு. கஸ்டமர் கொடுத்த சோனி ஸ்பீக்கர் பாக்ஸ்ல ஒரு பாக்ஸோட ஃப்ரண்ட் கிரில்ல பாத்தீங்கன்னா துணி உங்களுக்கு கிளாத்து கிழிஞ்சிருச்சு. இது நீங்க மாத்தி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கான பழைய கிழிஞ்ச துணியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இப்ப கடைகள்ல கிடைக்கக்கூடிய ஸ்பீக்கர் கிரில் கிளாத்னு சொல்லி தனியா விற்குது. எலக்ட்ரானிக் கடைகள்ல பாத்தீங்கன்னா மெட்டல் மாதிரியே இருக்கும், சின்ன சின்ன ஹோல் மாதிரி பார்க்கறதுக்கு மெட்டல் கிளாத் மெட்டல் மாதிரியே இருக்கும். அந்த கிளாத் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த ஃப்ரேம் சைஸுக்கு நம்ம கட் பண்ணி பேன்ஃபிக்ஸ் பேஸ்ட் போட்டு இந்த ஃப்ரேமுக்கு கஸ்டமர் கேட்ட மாதிரி அதுக்கான கிளாத் நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா சோனிங்கிற நேம் எடுத்து நம்ம எந்த இடத்துல ஒட்டி இருந்துச்சு அதே மாதிரி ஒட்டியாச்சு. பாக்குறதுக்கு சோனியோட சேம் ஒரிஜினல் ஃப்ரேம் மாதிரி சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண 2.1 ஆம்பிளிஃபயரோட ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபயரோட ஃப்ரண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஆம்பிளிஃபயர்லையும் இருக்கிற மாதிரி லெஃப்ட் கார்னர்ல இதுக்கான பவர் பட்டன், நெக்ஸ்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், அடுத்து பேலன்ஸ் கண்ட்ரோலுங்கிறது சும்மா தான் இருக்கு. லெஃப்ட் ரைட்டுக்கான ட்ரிபிள் பேஸ் சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் 3 இன்புட் சோர்ஸ் ESB AUX1 AUX2. ESB நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ESBக்கான 5 வோல்ட் பவர் போய் ஆன் ஆகி பாட்டு படும். அதே ESB பாடிட்டு இருக்கிறப்ப AUX1 AUX2 செலக்ட் பண்ணீங்கன்னா ESB பவர் கட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆயிரும்.
யூஎஸ்பி பிளேயர் பாத்தீங்கன்னா பகாரியாவில் ஒயிட் டிஸ்பிளே கொண்ட யூஎஸ்பி பிளேயர் தான் நம்ம இதுல யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆம்பிள்ஃபயரோட இன்டீரியர் பார்ப்போம். ஆம்பிள்ஃபயர்ல பவர் செக்ஷனுக்குன்னு பாத்தீங்கன்னா 24 வோல்ட் 5 ஆம்ஸ் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுல எக்ஸ்ட்ரா 2 டாப்பிங் இருக்கும். 12 1.5 ஆம்ஸ் இருக்கும். 24 வோல்ட் ஏசியை 35 மெட்டல் டயோடும் 50 வோல்ட் 5000 இஎஃப் கொண்ட கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி டிசியா மாத்தி பவர் போர்டு கொடுத்தாச்சு. 12 ஏசி 1.5 டைரக்டா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுத்தாச்சு. 012 4 டயோடு யூஸ் பண்ணி டிசியா மாத்தி 24 வோல்ட் ஃபேனுக்கும் 5 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி யூஎஸ்பி போர்டுக்கும் கொடுத்தாச்சு. சப்புக்கு பாத்தீங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் போர்டு யூஸ் பண்ணிக்கிறோம் சக்தியோடது. லெஃப்ட் ரைட்டுக்கு பாத்தீங்கன்னா STK 4191 ஐசி கொண்டது யூஸ் பண்ணியிருக்கிறோம். பிடி போர்டு KMS ஓட பஸ் பிடியும், சப்புக்கு வசந்தோட கிராண்ட் சப்பு ஃப்ரீ போர்டு. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஸ்மியோட 2.1 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வித் டிலே போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆம்பிள்ஃபயர்ல இன்டீரியர் அவ்வளவுதாங்க. ஆம்பிள்ஃபயரோட பேக் சைடில் வாங்க பார்க்கலாம். ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2க்கான இன்புட் சாக்கெட்டு, கூடவே FM ஒயர் ஒன்று நம்ம எடுத்து விட்டுருக்கிறோம். லெஃப்ட் ரைட்டுக்கான ஸ்பீக்கர் சாக்கெட்டு, கீழே இருக்கிறது சப்புக்கான ஸ்பீக்கர் சாக்கெட்டு. 24 வோல்ட் டிசி கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். மெயின்ஸ் கார்டு இதுக்கான ஃபியூஸ் ஹோல்டர் 5 ஆம்ஸ் ஃபியூஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். ஆம்பிள்ஃபயரோட பேக் சைடு அவ்வளோதான். இந்த ஆம்பிள்ஃபயரில் மெயின்ஸ் கார்டை பவரில் சொருவி இதுக்கான பவர் பட்டனை ஆன் பண்ணி யூஎஸ்பி செலக்ட் பண்ணி யூஎஸ்பியில் ப்ளூடூத் மூலயமா ஒரு மொபைல்ல இருந்து சினிமா சாங்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஹெட்செட்டு போட்டு கேட்டு பாருங்க. கஸ்டமர் விருப்பம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.